அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் நடிகர் விஜயும் அவரோட தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைக்க போறாங்களாம். அண்ணன் சீமானும் விஜயும் ரகசியமா சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி உடன்பாடுகள் கூட முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு எல்லாம் 2 நாட்களாக இணையம் முழுக்க பேச்சுக்கள் உலா வருவதை பார்க்க முடிகிறது. இன்னும் ஏன் கட்சிக்குள்ள இருந்தே சில குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. பேர் சொல்லியே பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணன் சாட்டை துரைமுருகன் கூட நேற்றைக்கு ஒரு காணொளி போட்டு இருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் விஜயும் அவரோட தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வச்சா என்ன தப்பு, அது சரியான முடிவு தான். இப்ப நாம் தமிழர் கட்சி தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் தான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. விஜயும் அவரோட தமிழக வெற்றி கழகமும் தேசிய கட்சியும் இல்ல, அது திராவிட கட்சியும் இல்ல, அது புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு மாநில கட்சி. அதனால அவர் கூட கூட்டணி வச்சா எந்த தப்பும் இல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக விஜய் ஒரு பச்சை தமிழன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனியில அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசி இருந்தாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இது சரியான முடிவா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, பூவோட சேர்ந்து நாரும் மணக்கலாம், ஆனா பன்னிக்குட்டியோட சேர்ந்து கண்ணுக்குட்டி சாக்கடையில மேய போலாமா? அது நல்லா இருக்குமா? தப்பு தானே. இப்ப நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைத்தார்கள் என்றால் அது தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவு, தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் ஒரு செயல். இப்ப இந்த பேச்சுக்கள் எல்லாம் வருவதற்கு ஒரே காரணம் தான் இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டி, கடந்த 18ஆம் தேதி இனப்படுகொலை நாள் நினைவேந்தல் கூட்டத்தில் ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் சீமான் கிட்ட விஜய் அவருடைய கட்சி சார்பாக ஒரு மாநாடு நடத்த போறாரு, உங்களை கூப்பிட்டா நீங்க போவீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அண்ணன் சீமான் அவர்களும் கூப்பிட்டா போவேன் அப்படின்னு சொன்னார். இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் நடிகர் விஜய் அவர்கள் அண்ணன் சீமானோட தம்பி தான். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பச்சை தமிழர். அவர் புதுசா ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு அப்படிங்கிற போது அதற்கு அண்ணன் சீமானை அழைத்தால் ஒரு மரியாதை நிமித்தமாக சென்று வருவதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அது மிக மிக நல்ல விஷயம். அதுதான் அரசியல் மாண்பு, நாகரிகம். இப்ப கமலஹாசன் கூட புதுசா கட்சி தொடங்கின காலத்துல அண்ணன் சீமான் அவர்கள் அவரே நேரடியா போய், இத்தனைக்கும் அரசியல்ல கமலஹாசனை விட அண்ணன் சீமான் தான் சீனியர். அப்படி இருந்தும் கூட கமலஹாசன் கட்சி தொடங்குறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அண்ணன் சீமான் அவர்களே நேரடியாக கமலஹாசனை சென்று சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம அரசியல் எதிரிகள் அப்படின்னு சொல்லப்படுற பாஜக, திமுக கட்சியை சேர்ந்த தலைவர்களை கூட அண்ணன், தம்பி, மாம, மச்சான் அப்படின்னு முறை வைத்து கூப்பிடும் பழக்கம் அண்ணன் சீமானுக்கு உண்டு. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம், ஒரு அரசியல் மாண்பு, நாகரிகம். தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக தொலைந்து போன ஒரு அரசியல் நாகரிகத்தை அண்ணன் சீமான் தான் மீட்டு எடுத்திருக்கிறார். சோ அந்த வகையில் விஜய் அவர்கள் அவருடைய கட்சி மாநாட்டுக்கு அண்ணன் சீமானை கூப்பிட்டாரு அப்படின்னா அதுக்கு அண்ணன் சீமான் அவர்களும் போயிட்டு வர்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதுல நமக்கு எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது, முரண்பாடுகளும் இல்லவே இல்லை. ஆனா அடுத்ததா பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அதுல இருந்துதான் எல்லா பிரச்சனைகளும் தொடங்குது. அவர் என்ன கேட்டாரு அப்படின்னா, நீங்களும் விஜயும் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஆமான்னு சொல்லாம இல்லன்னு சொல்லாம விஜயோட ஸ்டைல்ல ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப இதுதான் எல்லா கற்பனை குதிரைகளும் ரெக்க கட்டி பறக்கிறதுக்கு ரொம்பவும் வசதியா அமைஞ்சு போச்சு. ஒரு விஷயத்துல தெளிவாயிடணும், அது என்ன தெரியுமா, நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய பலமே யார் கூடவும் கூட்டணி கிடையாது, தனித்து தான் போட்டி அப்படிங்கிறது தான். இதை அண்ணன் சீமானோட ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா, சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொரியல் எல்லாமே. சண்டை தேர்தல் அப்படின்னு வந்துட்டா தனிச்சு தான் போட்டி. இப்ப எவ்வளவு மோசமான தோல்விகள் வந்தாலும், ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல அப்படின்னாலும், இவ்வளவு ஏன் ஒரு தொகுதியில கூட கட்டுத்தொகை டெபாசிட்டே வாங்கல அப்படின்னாலும் இவங்க தேர்தல்ல எப்பவும் போல தனிச்சே தான் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது தான், அந்த நிலைப்பாடு தான் மக்கள் மத்தியில நம்ம மேல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு. அதுதான் நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய பலமா மாறி இருக்கு.
என்ன ஆனாலும் இந்த பசங்க தனிச்சே தான்பா போட்டி போடுறாங்க. யார் கூடயும் போய் சீட்டு பேரமோ நோட்டு பேரமோ பேசல. இவங்களை நம்பி நிக்கிற மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இவங்க உண்மையா இருக்காங்க. அவங்களோட தலக்கணக்க காட்டியோ இல்லனா அவங்கள கொண்டு போய் அடமானம் வச்சோ யார்கிட்டையும் எந்த பேரமும் பேசல. இவங்களை தேர்ந்தெடுத்தா இவங்க நமக்கு உண்மையா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க அப்படின்னு மக்களுக்கு நம்ம மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை ஏற்பட்டு தான் நம்முடைய வாக்கு விழுக்காட்ட கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்களே சிந்திச்சு பாருங்க. 2016 1.4 விழுக்காட்டில் தொடங்கணும். இன்னைக்கு 7 விழுக்காட்டுல வந்து நிக்கிறோம். நாளைக்கு வரப்போற தேர்தல் முடிவு நிச்சயமா இதை விட அதிகமா தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விஜய் கூட போய் கூட்டணி வச்சா அது எதிர்பாராத பாதகமான மிக மோசமான ஆபத்தான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இவங்களை நம்பி ஓட்டு போட்டோமே, கடைசியில இவங்களும் நம்மளை ஏமாத்திட்டாங்களே, நம்ம வச்சு துரோகம் செஞ்சுட்டாங்களே, இவங்களும் 10-11 தான் போல, கடைசியில போய் கூட்டணி வச்சிட்டாங்களே அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி மனநிலை உருவாகிடும். அந்த அதிருப்தி மனநிலை வெறுப்பா மாறுச்சு அப்படின்னா அது மிக மோசமான பாதகமான ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டுக்கு இப்ப கமலஹாசனையே எடுத்துக்கோங்க. வந்த புதுசுல என்ன சொன்னாரு? யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. சினிமா டயலாக் மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்தாரு. கதவை திறந்து விட்டு யாருக்கு இதுல நம்பிக்கை இல்லையோ அவங்க முதல்ல இந்த டோர் வழியா வெளியே போகணும் அப்படின்னு எல்லாம் சீன் போட்டாரு. கடைசியில பார்த்தா அந்த கதவு வழியா வெளியே போன முதல் ஆள் கமலஹாசன் தான். யாரை விமர்சிச்சாரோ, எந்த திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய வந்தாரோ, கடைசியில் அதே திமுகவுடன் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தன்னுடைய கட்சியவே அடமானம் வச்சிட்டாரு. இன்னைக்கு என்ன நிலைமை? சொந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களே கமலஹாசனை மதிக்கல. பல பேர் கட்சியை விட்டே போயிட்டாங்க. இவரை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் எல்லோருமே மாற்றம் அப்படின்னு சொல்லி இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டமே, கடைசியில நம்மளை ஏமாத்திட்டாரே அப்படின்னு இவர் மேல கடும் கோபத்துல இருக்காங்க. நாளைக்கு இதே மாதிரியான ஒரு நிலை நாம் தமிழர் கட்சிக்கும் வந்துடக்கூடாது. அதனால தான் சொல்றேன், எப்பவும் போல தேர்தலில் தனிச்சே போட்டி போடுவது என்பதுதான் மிக சிறப்பான ஒரு நிலைப்பாடு. இப்ப இன்னும் சில பேர் கூட கேட்கலாம், ஏன்பா திமுக அதிமுக கூட கூட்டணி வச்சாதானே தப்பு? விஜய் வந்து இப்பதான் கட்சி தொடங்கி இருக்காரு. அவர் மேல எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்ல. அவர் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கு எதிராக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் செயலையும் எடுக்கல, செய்யல. அவர் கூட கூட்டணி வச்சா என்னப்பா தப்பு? எல்லாத்துக்கும் மேல அவர் வந்து ஒரு பச்சை தமிழராச்சே அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம். இதுவும் கூட தவறான ஒரு பார்வை தான். ஏன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பாதை பயணம் எல்லாமே தனித்துவமானது. அவங்களோட கொள்கை கோட்பாடு தத்துவம் எல்லாமே ஒரு உன்னதமான லட்சியத்தை நோக்கியது. அப்படி என்ன லட்சியம்? தமிழ் இன விடுதலை, தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட உயர்ந்த லட்சியம். நம்முடைய பாதை பயணமே ரொம்பவும் தனிப்பட்ட ஒண்ணு. அப்படி இருக்கும்போது நாம எப்படி விஜய் கூட கூட்டணி வைக்க முடியும்? விஜய் தன்னுடைய கொள்கையை தெளிவா அறிவிச்சிட்டாரா? சொல்லுங்க. அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு அவர் இன்னும் தெளிவா அறிவிக்கவே இல்லை. எப்பவும் போல ஊழல் ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, சமத்துவம் அப்படின்னு மட்டும்தான் பேசுறாரே தவிர அவர் வந்து தமிழ் தேசியம் பேச போறாரா, திராவிட தேசியம் பேச போறாரா, இல்லனா இந்திய தேசியம் பேச போறாரா, இது எதுவுமே இல்லாம கமலஹாசன் மாதிரி சென்ட்ரா மையம் பேச போறாரா அப்படின்னு எதையுமே அவர் இன்னும் தெளிவுபடுத்தவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் கூட நாம எப்படி கூட்டணி வைக்க முடியும்? சொல்லுங்க, எப்படி கூட்டணி வைக்க முடியும்? சரி, விஜய் வந்து தமிழர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இன உணர்வு அவர்கிட்ட எந்த அளவிற்கு இருக்கு அதை கொஞ்சம் மதிப்பிட்டு பார்க்கலாமா? இப்ப கடந்த மே 18 ஈழ இன படுகொலை நினைவு நாள். அந்த நாளில் பலியான நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை நினைவு கூறும் விதமாகவும், அங்கே பலியான நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் விதமாகவும் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி சார்பாக ஏதாவது ஒரு பதிவு போட்டாரா? ஒரு அறிக்கை வெளியிட்டாரா? அப்புறம் எப்படி நாம இவர்கிட்ட தமிழர் அப்படிங்கிற முறையில கூட்டணி வைக்க முடியும்? இப்ப நடிகர் விஜய் பிறப்பால் ஒரு தமிழர் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அவர் தமிழ் தேசியத்தின் ஆதரவாளரா அப்படின்னு பார்த்தா தெளிவா தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம கிட்ட யாராவது வந்து உங்களுடைய தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா டக்குன்னு நாம என்ன சொல்லுவோம்? எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அப்படின்னு சொல்லுவோம். விஜய் அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்களை ஏற்றுக்கொள்கிறாரா?
அவர் வந்து காமராஜரை படிக்க சொல்றாரு, அம்பேத்கரை படிக்க சொல்றாரு, பெரியார படிக்க சொல்றாரு. ஆனா ஒரு இடத்துல கூட பிரபாகரனை படிங்க, அவருடைய போராட்ட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொன்னதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எப்படி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க முடியும்? இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இதையெல்லாம் பார்க்காதீங்க, நடிகர் விஜய்க்கு இந்த தமிழ்நாட்டின் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் ரொம்பவே அக்கறை இருக்கு. இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பலியான தங்கை ஸ்னோலினோட வீட்டுக்கு ராத்திரி நேரத்துல ரகசியமா போயிட்டு அவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா? ஆறுதல் சொல்லணும், ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னா அதை வெளிப்படையாவே தெரிவிக்கலாம். அதுல எந்த ஒரு ஒளிவு மறைவோ ரகசியமோ தேவையில்லை. சரி, ஓகே. இப்ப நேற்றைக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்து 6 ஆண்டுகள் நிறைவு பெறுது. நேற்றோட அதை நினைவு கூறும் விதமாகவும் அந்த துப்பாக்கி சூட்டில் பலியான 13 உயிர்களுக்கும் உரிய நீதி கிடைக்கும் விதமாகவும் நடிகர் விஜய் அவர்கள் ஏதாவது பதிவு செஞ்சாரா? தன்னுடைய கட்சி சார்பா ஏதாவது அறிக்கை வெளியிட்டாரா? எதுவுமே இல்லையே. அட இதை விடுங்க, தினம் தினம் நூற்றுக்கணக்கான லாரிகள்ல கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி கேரளாவுக்கு கொண்டு போறாங்க. அதே நேரத்தில் தினம் தினம் நூற்றுக்கணக்கான லாரிகள்ல கேரளாவில் இருந்து உணவு கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டி தமிழ்நாட்டையே ஒரு குப்பை தொட்டியா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி ஏதாவது பேசி இருக்காரா? இத்தனைக்கும் நடிகர் விஜய்க்கு கேரளாவில் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அவங்க கிட்ட அன்பா எடுத்து சொல்லி இருக்கலாமே, இங்க பாருங்க, உங்க மாநிலத்தை சேர்ந்தவங்க இப்படி செய்யறாங்க, இது தப்புன்னு உங்க அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுங்க, நீங்க எல்லாம் சமூக வலைதளத்துல பேசுங்க அப்படின்னு நடிகர் விஜய் தன்னுடைய கேரள ரசிகர்களுக்கு என்னைக்காவது எடுத்து சொல்லி இருக்காரா? அட இது எல்லாத்தையும் விடுங்க. கூடங்குளம் அணு உலை, தேனி நியூட்ரினோ ஆய்வகம், தஞ்சை ONGC ஹைட்ரோ கார்பன் திட்டம், 8 வழி சாலை, பரந்தூர் விமான நிலையம், மேல்மா விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு ஏதாவது ஒரு தமிழ் இன பிரச்சனைக்கு இதுவரைக்கும் விஜய் அவர்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? இல்லையே. ஆனா இது எல்லா பிரச்சனைக்கும் போராடிய நாம் தமிழர் கட்சி, தமிழர்களோடும் தமிழ் நிலத்தோடும் நின்ற நாம் தமிழர் கட்சி விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்றது ஏற்புடைய கருத்தா? அது நல்லா இருக்குமா? சரி, ஓகே. இப்ப விஜய் கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னே வைங்க, நாளைக்கு அவர் செய்யற தப்புக்கெல்லாம் நாம பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும், நாம முட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகும். இது தேவையா? நாம என்ன ஏசுநாதரா அடுத்தவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நாம சிலுவையை சுமக்கிறதுக்கு? சரி, இப்ப கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு வைங்க, யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அண்ணன் சீமானா, நடிகர் விஜயா? நடிகர் விஜய்க்கு அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசை. நாம விட்டு கொடுத்துடலாமா? சொல்லுங்க, விட்டு கொடுத்துடலாமா? முடியாதுல்ல. அதனால தான் சொல்றேன், எப்பவும் போல நாம் தமிழர் கட்சி தேர்தலில் தனித்தே போட்டியிடுவது மட்டும்தான் மிகச்சிறந்த நிலைப்பாடு. தெளிவா புரியுதா? ஒருவேளை நம்முடைய தலைமையை ஏற்று யாராவது நம்முடன் கூட்டணிக்கு வந்தால் அதை பற்றி பரிசீலனை செய்யப்படும். தெளிவா புரிஞ்சதா? விஜயுடன் கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவு. அண்ணனுக்கு தெரியும், அண்ணன் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது நம்மை விட அவருக்கு நல்லாவே தெரியும். ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி இருப்பாரே தவிர கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அண்ணங்கிட்ட துளி கூட இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய கருத்து எல்லாமே. சரியா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களாய் நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி.